ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் அண்ட் என்லெஸ் ஃபன்லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானி ரீமேக்கிங். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீ டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. சரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாய் கொஞ்சம் ரோல் ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து கிராணி வீட்டுக்கு வந்து நம்ம அடிக்கடி சந்திச்சிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாம் கிராணியோட ஒரு இது பவர். ஓகே, இப்போ எந்திரிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 1.7 வெர்ஷனு. ஸோ இதில் சீவர் கிடையாது. சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம்தான், ஈஸியாலாம் இருக்காது. என்னங்க வெப்பனே இல்லை, எல்லாம் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ஓகே, இன்ஜின் பார்ட்டா நான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஓகே, தட்டி விட்டாச்சு. இன்ஜின் பார்ட் எடுத்துப்போம். டோர்லேருந்து எஸ்கேப் ஆகும்போது இதை எடுத்துகிட்டு போய் காயங்கல்லில் போட்டுருவோம். ப்ராஃபிட் தான் முடியும். இப்போ டம்னு வச்சுட்டு கிராணி எங்கே இருக்கான்னு வேறு தெரில. ஈஸி மோட் வச்சு விளாடுறோம் இதை. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஹார்டாக வேணுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பெருசாக எதுவும் போடுறதில்ல. கிராணியில் நிறையவே நம்ம போடலாம், நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்தமாரி போட்டுருவேன். ஓகே, சவுண்டு போட்டுட்ருக்கோம். கிராணி வந்து மதிக்கவே மாட்டேங்கிறான் நம்மளை. கிராணி பக் எதாவது ஆகிட்டாலா? ஈஸி போடு. ஐயோ, வர ரீமேக்கிங் நல்லா தான் இருக்குது, தேடுற மாதிரி தான் இருக்குது. ரீமேக் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய் பார்ப்பேன் என்ன இருக்குது அப்படின்னு. ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து காக்கா இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி இருக்குது. ஸோ அதில் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த எலும்பு கொடுக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரில. இது என்னதுங்க புதுசாக இருக்குது? பேட்லாக்கியா? இதில் என்ன எஸ்கேப்? டோர் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். சீவரம் கிடையாது. இதெல்லாம் இது கொடுத்துருக்கானுங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரில. சும்மா ஆடுவோன்னா நீங்கள் விளாண்டுட்ருக்கேன். சரி, கிராணி கொஞ்சம் டென்ஷன் நிறுத்திட்டு இதையும் தட்டி விட்டு அவள் கண்டிப்பாக அந்த சைடு வந்துடுவா. நம்ம என்ன செய்யலாம்னா வீடை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ அவள் வரல அப்படின்னா வந்து இதையும் போட்டு அவளை கொஞ்சம் டென்ஷன் ஏற்றிட்டு அவங்க வந்து லைவ் சவுண்டு கேட்டிருக்காது மோஸ்ட்டாக. ஏன்னா அது அந்த படிக்கட்டில் போட்டால் தான் சவுண்டு கேட்கும். இங்கே என்ன இருக்குது? பிளேயர்ஸ் கீங்க சூப்பருங்க இந்த கேமு. பாருங்க, டொமேட்டோலாம் கொடுத்துருக்கானுங்க. புரியல, கன் போடுற இதுவும் இல்லை, வெப்பனே இல்லைங்க டோட்டலாக இந்த இடத்துல. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது கொடுக்கல, அந்த என்னது கிராஸ்போ இருக்கிற இடமே தரல நம்மளுக்கு. ஸோ அது ஒரு விஷயம். இப்போ என்னன்னா டொமேட்டோ கொடுத்துருக்கானுங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு வாட்டர் மெலனுக்கு பதிலாக டொமேட்டோ வச்சு யூஸ் பண்ணணுமோ? இது என்னங்க கிராணி மாரி இல்லைங்க இதில். இது வந்து மற்ற இன்னொரு கிராணி உண்டு, ஒரு கிராணி அந்த ஏதோ ஒரு கிராணிங்க, அது பேர் எனக்கு தெரில. ஒரு கேம் வந்து உண்டு, அந்த மாதிரி இருக்குது இந்த கிராணி பார்க்குறதுக்கு. ஸோ ஷூட்டுன்னு கொடுத்துருக்கானுங்க. ஷூட்னா ஐ திங்க் இதான் வெப்பனாக இருக்குமோ? கிராணியை பார்த்து ஷூட் பண்ணணுமா தெரியலையே. சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளாக இருக்குங்க இது. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை ஷூட்டு கொடுப்போம், வருவாளா? ஸோ எதுக்கு தக்காளி வேஸ்ட் பண்ணிட்டு? தக்காளி வச்சடிச்சா எப்படிங்க சாவா? கான்செப்டே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றுமே ஆகலை. ஷூட் பண்ணுன்னு சொன்னானுங்க, அப்படின்னா தான் ஆயிருக்கணுமே. கிராணி வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கா.
சரி வா, அந்த ட்ராப் அங்கேயே இருக்கட்டும். இது தக்காளி பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு ஃபன் ஏதாவது பண்ணுதான்னு தெரில. ஷூட்டுன்னு கொடுத்துருந்தானுங்க, நானும் ஷூட்னு பண்ணேன். ஷூட்னா அதை அடித்து தள்ளி தானே கொல்ல தானே செய்யணும். ஷூட்னா அது சும்மா போதும் அது பாட்டுக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல இந்த ஷூட்டை பற்றி. தக்காளி ரொம்ப புது கான்செப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தாண்டிடுச்சு, நம்ம ஒன்றுமே செய்யலை. வெரி கிராணியை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். கிராணியை போட்டும் தள்ளவும் முடியலை. இங்கே இந்த காக்காவை ஷூட் பண்ணி பார்க்கலாமா? ஏங்க இந்த கதவை திறக்கிறதுக்கு தான் ஷூட் பண்ணி கொடுத்துருக்கானுங்களோ? அட கதவை திறக்கிறதுக்கு அந்த இதே இல்லையே. 1 மினிட். ஆனால் கதவு இப்படி இருக்கு. இது என்னடா புதுசாக இருக்குது? இதான் ஒன்றுமே இல்லையே. ஐ திங்க் அதில் ஷூட் பண்ணணும். அட தக்காளி பழம் போச்சே. அந்த காக்காட்ட போடலான்னு நினச்சிருந்தேன். காக்கா தக்காளி சாப்பிடும். சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். காக்கா நான் வெஜிடேரியனாக இருக்கும். சரி எடுத்தீங்க போட்டு அவ்வளோ கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு டைம் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோங்க. 7 நிமிஷம் ஆக போகுதுங்க. 6 நிமிஷம் தாண்டிடுச்சு. என்ன பண்ணுறது? கார் எஸ்கேப் பண்ணிட்டு ஓடிடலாமா? ஏன்னா இன்ஜின் பாட்டு இருக்குது. நான் டோர் எஸ்கேப் பண்ணணும் ஒரு இதில் தான் நான் உள்ளே வந்தேன் இந்த கேமுக்குள்ளே. கார்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி தப்பிச்சு வந்துட்டேன். நீங்கள் என்ன வின்சான்ல? ஐயோ சரி ஹேமர் தாங்க. பேட்லாக் கோடு கெத்து. பேட்லாக் கோடு, ஆனால் பேட்லாக் கீயே கேட்கலையே. பேட்லாக் கோடே இல்லையாங்க. மாஸ்டர் கீ இருக்குது. சூப்பர். இங்கே ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற லெவலுக்கு இங்கே எதுவும் இல்லை. ப்ளே ஹவுஸ் கீ கொடுத்துருந்தானுங்க, காக்வீல் கொடுப்பானுங்களான்னு தெரில. அந்த சின்ன ரூம் இருக்குல்ல அதுக்குள்ளே வேலை போய் பார்க்கணும். இல்லை ஹேமர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேட்லாக் கீ கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகுமோன்னு எனக்கு லேட்டாக டவுட்டாக இருக்குது. ஹேமர் தான் கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஹேமர் எடுத்துகிட்டு இந்த கதை உடைக்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை ஆல்ரெடி தந்துருக்கும். காக்வீல் சுத்தம் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இந்த காக்வீல் தான். சவுண்டு போட்டிருக்கலாமா அங்கே? ஏன்னா இங்கே வந்து இப்போ சவுண்டு போட்டுடலாம். தட்டி நினச்சேன் இதை வந்து தட்டி விட்டால் சவுண்டு கேட்கும். ஸோ நம்ம வந்து முடிச்சு விட்றலாம். கொஞ்சம் வேலையை வந்து முடிச்சு விட்டு போயிடுவோம். இது வேறு டென்ஷன் எடுத்துங்க எனக்கு. ஹேமரு சீக்கிரம் வாங்கி கைக்கு. கிராணி வந்து ஈஸி மோடு வச்சு விளாண்டுருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கா. பேசாமல் கிராணி ஹார்ட் வச்சு விளாண்டுருக்கலாமா இந்த கேமில்? அப்படி விளாண்டுறதா நம்மளும் கொண்டு போட்டு தள்ளி விட்டுரு போயிட்டுப்பா. நம்ம இம்பாசிபிள் மூடு வந்து விளாண்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா சொதப்பிடுச்சு. கடைசியில் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நான் ஒன்றுமே செய்ய முடியலங்க கட்டிங் பிளேயர்ஸ் இல்லாமல். கட்டிங் பிளேயர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட கேமே முடிஞ்ச மாதிரி தான். வர்றா பாருங்க கிராணி. இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கா. இப்போ என் மேலே ஒன்றும் ஆகலை. சரி போ. யாராவது எனக்கு இது தாங்க கட்டிங் பிளேயர்ஸு. அதுதான் ஒரு பெரிய மேட்ரு. இங்கே மேலே ரூம் இருக்கா? எனக்கு இந்த ரூமே பிடிக்கலைங்க. மேலே போய் ஸ்பைட்ரு வேறு இருக்கும், அதை வேறு பார்க்கணும். ரொம்ப நேரம் ஆக்குவானுங்க. இப்போவே 10 நிமிஷம் தாண்டிடுச்சு. நெருக்கு கட்டிங் பிளேஸ் கெத்து சூப்பருங்க. நான் எதிர்பார்த்து வந்த இது கிடச்சிருச்சு. கட்டிங் பிளேஸ் கொடுத்துட்டானுங்க. பேட்லாக்கி, ஐயோ பேட்லாக்கி வேறு இருக்கா. மாஸ்டருக்கு கீழே தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. பேட்லாக்கி மட்டும் நம்மளை அலைய விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். கிராணி வரவும் மாட்டிக்கா. கிராணி வா. ஈஸி மோடில் ஆண்ட்ருக்கே வச்சுருக்கவே கூடாதுங்க. நம்ம ரேஞ்சுக்கு ஹார்டு தான் வச்சுருக்கணும். இம்பாசிபிளே நம்ம வந்து முடிக்கிற அளவுக்கு போயிட்டோம். கட்டிங் பிளேயர்னால தான் சொதப்பிடுச்சு. கிராண்ட்பா வச்சதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் கிராண்ட்பா வச்சதில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் என்னென்னா, கிராண்ட்பா கிட்ட வந்து ஷார்ட் கன் இருக்கும். ஸோ அதனால தான். கிராணி பார்த்தீங்கன்னா வர மாதிரி தெரில.
ஸோ குளிச்சிடலாமா? இப்போ தான் படியில் ஏறிட்டு இருப்பா. ஸோ நம்ம கீழே விழுந்தோன்னு உள்ளே வந்துட்டாலும் நம்ம செத்துருவோம். நம்ம ஓடவே முடியாது பாத்ரூம்குள்ளே. இப்போ நம்ம கரெக்டாக வெளியே போய் எட்டி பார்ப்போம் கிராணி இருக்காதா அப்படின்னு. வெளியே போய் எட்டி பார்க்கும்போது வந்து நிற்பா. அதுதான் கிராணி ஸ்பெஷலிஸ்ட். எங்கே அவ்வளோ ஆளே காணுங்க. இருக்காளா இல்லை எப்படி அங்கே தான் இருப்பா. எனக்கு வேறு வேர்க்குதுங்க பயங்கரமாக ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சு. கிராணி வேறு வரவும் மாட்டிக்கா. ஏமா முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா முடியல. வருவாளா இல்லையாவா? இது காதெல்லாம் கேட்குமா எப்படி? நிறுத்திட்டு இருக்கேன் எனக்கு. ராணி வரியா எப்படி? நீ வரவே இல்லைங்க யாரும். நோபடி இஸ் தேர். திரும்பி அடிச்சிட்டான்னு என்ன பண்ணுறது? வர்றா வர்றா. ஆண்டி வர்றாங்க. ஆண்டி இங்கதான். ஸோ அவள் வரா. நம்ம பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட வேண்டியதுதான். ஸோ கிராணிக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக இருக்குது. ஸோ அவள் லேக் வேறையா? லேகா பக்கா? இங்கே ஒரு காக்வீல் இருக்குது, அங்கே ஒரு காக்வீல் இருக்குது. காக்வீலில் என்ன கிடைக்கும்? பெல்லகி தான் கிடைக்கும். வேறு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி இந்த கேம் பிளே சீக்கிரம் முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். நம்ம தான் கொஞ்சம் லேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஹவுஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா மேலே ஒரு பிளாங்க் வச்சு போகிறது இருக்குது. இது ஸ்பைடர் வேறு இருக்குது. அண்ட் இது ப்ரீசெட் கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் புதுசாக தான் விளாட்றேன். ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலை. அனுப்பிட்டேன். ஐயோ வேறு ஏங்க இப்படி உயிரை வாங்குறான் நம்ம உயிரை? ட்ராப்பை வேறு கண்ட மினிக்கு போட்டு விட்ருவா. ஓகே இப்படி சவுண்டு கேட்க தான் செய்யும். ஃபோட்டோவை தட்டி விட்டு டென்ஷன் ஏற்றிட்டு பட்டு போகிறேன். ரொம்ப தூரம் போகிறேன். இது திறந்து விட்டு சாவிலாம் கிடைக்காது ஒன்றுமே. எனக்கு இதில் வந்து சீவர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்றுமே இல்லை தெரியுதா? ரிமோட் கண்ட்ரோல் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியாது. எதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பார்ப்போமா? ஆனால் பேட்லாக்கெலாம் ரிமோட் கண்ட்ரோலில் கிடச்சது சரித்திரமே இல்லை. கிராணி வந்துட்டாங்க. அண்ணா வந்துட்டு போட்டான். எப்படி வேணாலும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. நான் டக்குன்னு முடிச்சுட்டு போ. என்ன டொமேட்டோவா? மறுபடியும் இருந்தா டொமேட்டோ வச்சு என்னடா பண்ண முடியும்? இல்லை எனக்கு தெரில. மாஸ்டர் கீ இங்கே இருக்குது, மறந்துடாதீங்க. நான் டக்குன்னு மறந்துடுவேன், நீங்கள் மறக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் டொமேட்டோவை கொடுத்து வச்சுருக்கானுங்க. என்ன இதுன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி மேலே போகிறா. நம்ம கீழே போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நினச்சேன் அது வந்து அந்த அவள் பக்கத்துலேயே இருந்தால் நம்ம சொதப்பி விட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகிடுச்சு. அவன் பிடிச்சிட்டான். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம தான் வந்து தேவையில்லை. நம்ம தான் வந்து வாண்டடாக மாட்டியிருக்கோம் அவட்ட. அவ்வளோ நம்மளெல்லாம் பிடிக்க முடியல. அங்கே ட்ராப் இருந்தது. நான் தான் கொஞ்சம் இதாகி போயிட்டேன். இந்த ரூமை நம்ம செக் பண்ணவே இல்லையே. இந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கணும் எதாவது இருக்கா அப்படின்னு. அடப்பாடே இதுக்காடா இந்த ரூமுக்குலாம் நான் வந்தேன். என் 1/2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேடா. சரி கண்டப்பாடு கேட்கவும் செய்யாதா. தள்ளி போடுவோம். படிக்கட்டு கிட்ட போய் லைட்டாக போட்டு வரலாம். ஓகே கன்ஃபார்ம் வந்துடுவான் நினைக்கிறேன். படிக்கட்டில் விடவே மாட்டேங்குது.
இங்கேயும் சவுண்டு வந்து கேட்க தான் செய்யுது. கிராணி வந்து வந்துட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். ஸோ இங்கே எல்லா இடத்தையும் ட்ராப் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. சும்மா பார்க்குற இடம்லாம் ட்ராப் போட்டு வச்சுருந்தாங்கன்னா டொமேட்டோ எடுத்து மண்டையிலே இருந்துடும். ஆக்சுவலி இது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஒருவேளை இதுதான் ஷூட்டா நினச்சேங்க. ஓகே, கிராணி வந்து வந்துடுவா. நம்ம வந்து இப்படி போய் ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணி பேட்லாக்கி கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது எனக்கே தெரில. ஸ்பார்க்கில் கொடுத்துடாதீங்கடா. டே ஸ்பார்க்கிலுக்கெலாம் கொடுக்காதீங்கடா. கார்கியா? கார்கிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷுவராக சொல்கிறேன் பேட்லாக்கி கிடைக்காது. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அப்படி கிடச்சதே இல்லை. இப்போ கிடைக்காது. சரி, இதுக்கு சோறு போடலாமா எப்படி? சரி, வாயில்லா ஜீவனுக்கு சோறை போடும். இல்லை, வேலை கிராணி வரல. ஸோ இங்கே தான் நம்ம நிறைய சவுண்டு போட்டிருந்தோம். கிராணி வந்திருப்பான்னு நினச்சேன், பட் வரல. கிராணி வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து டக்குன்னு வரமாட்டான். நம்மளை பார்த்துட்டு அப்படின்னா டக்குன்னு வந்துடும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சா தெரியாமல் ஈஸி மூட் போட்டேன். ரொம்ப லேட் ஆகுது அவள் வர்றதுக்கு. அவள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவள் வேசி கீழே போடுவான். அப்போ வந்து சவுண்டு கேட்டு வருவாள். சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு நம்மளை பார்த்துட்டா மேலே போகிறான். நீ வா, எனக்காக மாதிரி என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து இது வேறு ஏங்க டென்ஷன் ஏற்றிட்டுருக்கு. சரி கேட்டு ஓடு 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 ஆச்சமில்ல ஓடு. நீ என்னை பார்த்துட்டு அங்கே தானே வந்துட்டுருக்க. வா 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 வா. நான் போய் ஓப்பன் பண்ணிட்டு நைஸாக இங்கேருந்து ஓடிடுறேன். உருளைக்கிழங்கு தர்பூசணி பழத்தை போய் கொடுத்துருக்கானு ஏன்டா டே. பேட்லாக்கி தரல, அவ்வளோதான். ஓப்பன் 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 பேட்லாக்கி பேட்லாக்கி பேட்லாக்கி. யோப்பா, கேம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்ட். ஏன்டா ஃபினிஷ்னு சொல்கிறேன்? ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பேட்லாக்கி வச்சு பேட்லாக் அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு மாதம் எஸ்கேப் ஆகும். இப்போ கிராணியை பிடிச்சி அடித்தா கூட வேஸ்ட்டு தாங்க. வா 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 கிராணி, வா 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 வா. என்ன பெரிய இவளா? இந்த லாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு கீயெல்லாம் எடுக்க முடியும். ஐயோ, இவெல்லாம் ஒருத்தி. தேவையில்லாமல் தாங்க நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். ரெண்டுமே வந்து நம்ம அடி வாங்க வேண்டிய அடியே கிடையாது, திருப்பி கொடுக்க வேண்டிய அடி. திருப்பி வந்து எப்படி இவனு, ஏன்னா வெப்பனே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் வெப்பன்றதுனால தான் எதாவது பண்ணலாம், வெப்பன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வெப்பன்றதான் எவ்வளோ செதற ஓட்டிருக்கலாம். சரி டக்குன்னு ஓடிடலாம். எம்மா பேய் இங்கே இருந்துட போகிறான். ஐயோ, இவன் மூஞ்ச பார்த்தாலே நல்லா இல்லைங்க. இவன் சொட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் நம்ம கிராணி லெவலுக்குலாம் வரமாட்டான். ஐயோ, இப்படி எஸ்கேப் ஆயிட்டேன். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எந்த கிராணி இவா பேரு? இந்த கிராணி பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சாமி மாதிரி இருக்கா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக்காச்சும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நல்ல வீட்டில் பார்க்கலாம். பாய்.